ராவண பார்வையாளர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பகுதி 2 பஞ்சாயத்து கூட்டுறவங்க மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயாவை திரும்ப சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. இல்லை ஏதோ கணக்கு வழக்கில் நான் வணக்கம் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம வந்து தீவிரமாக கணக்கு கணக்கு வழக்கு இது நமக்கு நம்ம என்ன உங்களை மாதிரினா என்ன உங்கள் ஆஃபீஸ் மாதிரி போட்டிக்கிட்டிலாம் வருதா? நமக்கு வர்றது சின்ன ஒரு பை. அந்த 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 பையில் வச்சு இந்த பணம் எவ்வளோ, அதில் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து இதுதான் நமக்கு வந்து இல்லை பிரச்சனையா இருக்குது. சரி, இதெல்லாம் அக்க போகிறா தெரியலையா உங்களுக்கு? இது அக்க போறா தெரியலையா? இல்லையா? இல்லைங்க, நிகழ்ச்சியில் உட்காந்து ஷூட்டிங்காக முடிக்கணும்னு பதவதைப்பாக உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் உட்காந்து கணக்கு வழக்கு கூட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஷூட்டிங்கில் உட்காந்து எதாவது பேசி போயிடுவீங்க. வந்து போகிற செலவு கணக்கெல்லாம் நான் தான் பார்த்தாகணும். எனக்கு நான் என்ன எந்த பக்கத்தில் இருக்கிறேன் ஒன்றும் இல்லை. நம்மளை யார் வந்து சீண்ட போகிறாங்க? வாங்க விஷயத்துக்கு போவோம். சொல்லுங்க. அது தெரியுது. இங்கேருந்து பார்த்தா 5000 கோடின்னு ஏதோ ஒன்று. ஆமாம், 5000 கோடி. அப்படியே காந்தி தாத்தா நேரம் சிரிக்கிறாரு பார்க்கறதுக்கு, என்னை பார்த்து சிரிக்கிறாரு. 5000 கோடின்றது வந்து அவங்க ஒரு மாசத்துல வசூல் பண்ணதா பேசிக்கிறாங்க. ஒரு மாசத்துல 30 நாள் 25 நாள்லான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 நாள்னு வச்சுங்க. ஒரு மாசத்துக்கு கனிம வளத்துக்கு அதுல மட்டுமே 5000 கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் தப்பா சொல்லக்கூடாது. 5000 கோடி வந்து விளைந்து இருக்கிறது. அந்த விளைந்த பயனை அனுபவிச்சிருக்காங்க, உழைச்சி சம்பாதிச்சாங்க. அவ்வளவுதான் விளைந்து இருக்கிறது. 5000 கோடி அங்க விளைஞ்சிருச்சு. சரிங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஎம்டிஎல் என்னமோ 40 ரூபா வாங்குறாங்க, இந்த கட்சி நிதி வாங்குறாங்க, அதெல்லாம் ஒழிச்சிட்டான்னு யாரோ ஒருத்தர் பேசினார், ஒரு அமைச்சர். ஆனா தொடர்ந்து அங்க வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. கடந்த 3 நாள்ல மட்டும் இது வந்து சிஎம்டிஏ உள்ளிருந்து நமக்கு வரக்கூடிய, நம்ம எல்பம் வழக்கம் போல நமக்கு நெட்வொர்க் இருக்கும். எந்த கட்சி இருந்தாலும் நமக்கு நெட்வொர்க் வச்சிருப்போம். ஆமா, தொழில தான். அதனால சிஎம்டிஏல என்னங்க பேசுறீங்க, நின்று போச்சாலாம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள்லயே 100 கோடி. 3 நாள்ல சிஎம் ஒரு துறையில 3 நாளில் 100 கோடி. அவர் ஒருத்தர் சொல்றது 100 கோடி செடி வளர்ந்துருக்கிறது. செடி அவர் வந்து ஒரு நம்ம தகுந்த ஒரு வட்டாரம், அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. நம்ம தகுந்த வட்டாரம் அவர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னால ஒரு கணக்கு இருக்கும். அது இல்லாம அது யாருக்கிட்ட இருக்குது? அது எது சிஎம்டிஏ இப்ப வந்து எந்த அமைச்சர் எதுல வந்து இருக்காரு நமக்கே புரியல. நமக்கு புரியலனோட பரவாயில்ல, அவங்களுக்கே புரியல. ஒரு அமைச்சர் வந்து எனக்கு சுற்றுலாத்துறையை கொடுத்த மாண்புமிகு முதல்வருக்கு அல்ல சுகாதாரத்துறையை கொடுத்தாரு. அவர் கடைசியில பார்த்தா சுற்றுச்சூழல் துறை. அவருக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னும் ஒருத்தர் வந்து அதான் சொன்னேன், கட்சி விழாக்களை வந்து இதை போட்டார். தொழிலாளர் நல அமைச்சர் வந்து கட்சி விழா வெளியிடறாங்கல்ல, டைமு ஷெட்யூலு பட்டியல் நிகழ்ச்சி நிரல், அது வந்து அரசு லட்சணையோட தமிழ்நாடு அரசு முத்திரையோட கட்சி நிகழ்ச்சியே அரசு, அதாவது முத்திரை பதித்த. இப்போ வந்து இப்ப இருக்கிற அமைச்சர்கள் பூரா நம்ம வந்து அவங்கள வந்து குறை சொல்லல. அவங்கள பார்த்து நம்ம வந்து ஐயோப்பா தெரியல, சீக்கிரம் கத்துக்கணும் நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்றோம். கட்சி எதுன்னு தெரியல, கத்துக்கணும்ன்றீங்க நீங்க. ஆமா, 30 நாள்ல 5000 கோடி விளைச்சல பார்த்தவங்க. ஐயா அதெல்லாம் நல்லா தெரியுது. ஓ, அது நல்லா கண்ணுக்கு தெரியும். அது வந்து கரெக்டா தெரியும். ஓ, இது மட்டும் இதெல்லாம் தான் தெரியாது. கட்சி வேற, ஏதோ ஒரு வியாதி வேற. அதான் கட்சி வேற, அரசு வேற. நம்ம கட்சி விழாக்களை வந்து அரசு லட்சணை போட்ட அந்த முத்திரை போட்ட இதுல வந்து லெட்டர் பேட்ல வந்து வெளியிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு, அதாவது இந்த மாதிரி இந்த அட்மின் நிர்வாக விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து வேற விஷயம். அதெல்லாம் பலான விஷயம். இந்த பலான விஷயம்லாம் கரெக்டா தெரியும். இருங்க, பலான விஷயம்ன்றப்ப நீங்க பலானா உடனே வேற எங்கேயோ போயிருவீங்க. இல்லைங்க, அதுதான் பிரச்சனையா இருக்குங்க. இப்ப நான் என்னத்த பேசுறது, நீங்களே சொல்லுங்க. சொல்லக்கூடிய ஒரு பலான விஷயம்னா, ஒரு மூத்த அமைச்சர் ஒரே மாசத்துல 60,000 கோடி வச்சு அந்த மணல்ல மட்டுமே அடிச்சதுன்னு ஒருத்தர் வெளிப்படையா அங்க கட்சி நிர்வாகி பேசினாரு. அவர் யாரோ ஒரு கொடிகாத்த குமரன். இல்ல இவர் வேற குமரன், இவர் குடியாத்த குமரன். அவர் பாவம் சுதந்திர போராட்ட வீரர். அவர் பேரை கெடுக்கூடாது. சரி, ரைட்டு. அதாவது அவரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அடிச்சாரு. அவருக்கு அரை நூற்றாண்டுக்கு மேல அரசியல் இருந்த அவருக்கு எத்தனை மாசத்துல தெரியல 60,000 கோடி சொத்து பணம் வச்சுங்கிறது நான் பட்டியல வெளியிடுவான்னு இன்னொருத்தர் சொல்றான்.
நீங்க சொல்லு வர்றது வந்து 30 நாளில் 5000 கோடி அப்படின்றீங்க. அந்த காலத்தில் லிஃப்கோன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதில் வந்து 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள், 30 நாளில் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு புக்கு போடுவான். நாங்களாம் அதை வாங்கி படிப்போம். அதில் ஏதோ வந்து 4 வார்த்தையை கற்றுக்கிட்டு நமக்கு இது அந்த வார்த்தை தெரியுதான்னு ஒரு மலையாளத்துக்காரர் கேரளாவில் வந்தாருன்னா அவர்கிட்ட பேசி பார்க்குறது. அவன் நினச்சிப்பான் கேனப்ப என்னென்னமோ வளரான்னு சொல்லி நம்மளை நினச்சிப்பான். ஆனால் வெளியில் வந்து நல்லா மலையாளம் பேசுகிறீங்களா அப்படிமா நம்ம பற்றியா புக்கு பார்த்து 30 நாளில் கற்றுக்கிட்டோம். அது மாதிரி இவங்க 30 நாள்லேயே அந்த மாதிரி லிஃப்கோ மாதிரி ஏதோ ஒரு புக்கில் என்ன வந்து புக்கு ஏதாவது முன்னாள் இருந்து ஆட்சியில் இருந்தவங்க புக்குக்கு போட்டு போயிருக்காங்களான்னு தெரில, இல்லை எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆனால் இது மட்டும் கரெக்டாக 30 நாளில் இது ஒரு ஏதோ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 5000 கோடின்னு. அப்போ கணக்கு பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் முக்கால்வாசி. இப்படி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ மணல் கடத்தல் இதில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லலை. ஊழல் இது சிஎம்டியில் நடக்குதுன்றாங்க, மற்ற இடத்துல நடக்குதுன்றாங்க, எங்கெங்கேயோ நடக்குதுன்றாங்க. இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இப்போது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து டெல்லி போயிட்டு வந்தார். அது உங்களுக்கு அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டெல்லி போன தடவை போகும்போது ஏதோ 1 நிமிஷம் 19 செகண்ட் பார்த்துட்டு வந்தார். அப்போ சொன்னாரு இந்த முறை கொஞ்சம் விரிவாக பார்த்து வந்தா ஜனாதிபதி துணை ஜனாதிபதி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதுல பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னன்றதை நம்ம வந்து நம்ம தகவல்களை நம்ம பேசிதான் இல்லைன்னா மரியாதையா. ஆமா, நம்ம வந்து அது என்ன ஏதுன்னு விசாரிச்ச போது என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் முதல்லயே நீங்கள் வந்து இவங்கள வேலை நீங்கள் வந்து பூனையை மடியில் கட்டிட்டு சகுனம் பார்க்குறீங்க, பூனையை மடியில் கட்டிட்டு சகுனம் பார்க்குறீங்க, பூனை குறுக்க வந்தா அது சகுன குறைவுன்னு ஒரு காலத்தில் ஒரு நம்பிக்கை. அதான் இப்போ எல்லா இடத்துக்கு சில இடத்துக்கு போகிறப்ப வாங்க ஏகலை இவன் கொண்டா போகலாம் அப்படின்னு என்ன கூட்டின்னு போகிற மாதிரி. இல்லை அது இல்லை, அது ஏன் வந்து அந்த பூனையை குறுக்க வந்தால் சகுன தடைன்னு சொல்லுவாங்கன்னா, சரி இப்போ நாயின்னு வச்சுங்களேன், அது ஒரு பின்னால் ஒரு நம்ம பண்டைய அந்த பழக்க வழக்கங்களுக்கு பின்னால எல்லாத்துமே ஒரு அர்த்தம் இருந்தது. அர்த்தமுள்ள இந்து மதம்னு அவர் எழுதின மாதிரி சில பழக்க வழக்கங்களுக்கு பின்னால அர்த்தம் இருந்துச்சு. இந்த நாயினா வீட்டில் பழக்கிற ஒரு பிராணி. அது நீங்கள் வந்து நில்லுனா நிற்கும், வானா வரும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னா குலைக்காது, நமக்கு தெரியாத ஆட்கள் வந்தால் குலைக்கும், இதெல்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்துக்கும். ஆனால் பூனை வந்து நீங்கள் எவ்வளோதான் வீட்டில் வளர்த்தாலும் திடீர்னு விட்டத்திலேருந்து ஸ்வங்கி நீங்கள் பாயும், ஸ்வங்கின்னு அங்கே போகும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாலை குடிக்காதேன்னு சொல்லும்போது குடிச்சிடும். நாயை வந்து பழக்கிட்டீங்கன்னா நோ அப்படின்னு சொன்ன நின்றுடும். ஆனால் பூனை வந்து கேட்காது. அப்போ திடீர்னு வரும். நீங்கள் வெளியே போகும்போது பூனை குறுக்க வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம போகிற அந்த இதில் டென்ஷன் ஆகிடுவோம். இந்த டென்ஷன் ஆனால் நம்மளை சுற்றி ஆரான்னு ஒன்று இருக்குது, AURA ஆரா, அது ஒரு வட்டம். இதுதான் நம்ம எனர்ஜியை வந்து ஒரு நாளைக்கு நம்ம வெளியே போகிறோம், அந்த செயலில் எப்படி செயல்படுறோம், இந்த எனர்ஜியை வந்து பாதுகாக்கிறது நமக்கு உந்துதல் கொடுக்குது. இது பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் வெளியே போகும்போது இந்த வந்துருச்சுன்னா இந்த டென்ஷனில் இந்த ஆறா பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் போகக்கூடிய செயல்கள் வெற்றி பெற முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அந்த காலத்தில் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இன்னைக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், வெள்ளக்காரன் சொல்கிறான் இந்த ஆறாவை பற்றி, அப்புறம் நம்ம கேட்டுக்கிறோம். அன்னைக்கு நம்ம வந்து பூனை குறுக்க போனால் சாகணும் தடைன்னு சொன்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை, பூனை அப்படிதான் குறுக்க தான் போகும்னு சொல்கிறோம். பூனை குறுக்க. ஸோ இப்போ நம்ம அது ஒரு விஷயம் விட்டுருங்க. இப்போ பூனையை மடியில் கட்டிட்டு சகணும்னா நீங்கள் வந்து இந்த வசூல் பண்ணுற ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இல்ல நீங்க ஊழலை வந்து ட்ரெஸ்ஸா தைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஊழலை நீங்க உடம்புலயே வந்து ஆடையாவே நீங்க தைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட நம்ம RS பாரதி அண்ணன் கூட சொன்னார், அது சொன்னோன்னு அதுதான் ஞாபகம் வருது. திமுகவில் இருக்கு அண்ணன் RS பாரதினா வேற யாரு? அவர் ஒண்டிதான். மகாகவி பாரதின்னு பத்திரிகையாளர் தேசிய அளவில் தெரியும், தமிழ்நாடு அளவில் RS பாரதியை தெரியும். ஆமா, பத்திரிகையாளர் நமக்கு சிறந்த ஒரு தொழில் மரியாதையா சொன்னார் அவர், ரொம்ப கௌரவமா சொன்னார் அவரு. ஆனா அவங்கள அப்படி பழக்கினதே இவங்க தான். அவர் என்ன சொல்லி திட்டினாரோ அவங்கள அப்படி பழக்கினதே இவங்க தான். ஏதாவது பலானத்தை வச்சுட்டு புரோக்கர் தொழில் பண்ணலான்னு சொன்னதை அந்த இது சொல்றத சொல்றீங்களா? அதாங்க வேசி மீடியான்னு சொன்னாரு. அப்படி வேசித்தனம் பண்ணணும்னு அவங்கள வந்து ஊக்குவிச்சதே இவங்க தான். ஆமா, இவங்க அதான் அவங்க வகைரா தான். இதுல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா
பரவாயில்ல, மறுபடியும் போய் அவர்ட்ட கேட்டு பாருங்க. வனவாசம் கண்ணதாசன் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். சரிங்க. சரி, ரைட், அது பழைய கதை விட்டுரும். வசூலுக்கு வாங்க. இந்த வசூல் ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொன்னார், இப்போ வந்து கோட்டு போட்டவனெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டீங்க, கோட்டு போட்டவனையும் பார்த்து ஓட்டு போடுறீங்க, கோமணம் கட்டினவனையும் பார்த்து ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆதங்கப்பட்டார். சரிங்க. அவர் கோட்டு போட்டோன்னா யாரை சொன்னாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் புரியுது. நமக்கு என்னன்னா, அவர் கட்சியிலேருந்தே ஒரு 59 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கோட்டு போட்டாங்களா கோமணம் கட்டினாங்களா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு ஒரு பஞ்சாயத்து வருது. வருது. அப்போ நீங்க கோட்டு போட்டு அந்த ஓட்டு வாங்கினீங்களா, கோமணம் கட்டி வாங்கினீங்களா? இல்ல அதுவும் கட்டலையா? தெரியல. ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது ஒண்ணு. அவர் ஏதோ சொன்னாரு. பிரதமர் அங்க போய் பேசும்போது, என்ன அங்க போயிட்டீங்க, பூனைய மடியில வச்சு கட்டிக்கிட்டு சகலம் பாக்குறீங்க, இந்த இடத்துல போனேன்றது காங்கிரஸ். இல்ல நான் அதுதான் சொல்லுவாங்க. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் நிகழ்ச்சியில மாநில முதலமைச்சர் கலந்துக்குவாங்க. அது தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க, சந்திச்சாங்க, பேசினாங்க. பிரதமரை தனியாக பேசினாங்க, சந்திச்செல்லாம் நடந்தது. இல்லை, அதான் பொது சந்திப்பு நிதி ஆயோக்ல இருந்தது. பிரதமருக்கு நேர் எதிராக அவரை வந்து உட்கார வச்சாங்க. அதே மாதிரி அந்த எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட தமிழ்நாட்டு முதல்வர் விஜய், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை முதல் ரோல் நிற்க வச்சாரு. அதாவது தமிழ்நாட்டிற்கு நான் வந்து ஒரு முக்கியத்துவம் தர்றேங்கிறத காமிக்கிறதுக்காக அது ஒரு அரசியல் அடையாளம்னு வச்சுக்கலாம். நீங்க கடந்த முறை திமுகவே அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. முன்னால தானே வச்சாங்க, வைக்கலன்னா தானே குறை சொல்லணும். வச்சதை போய் நம்ம என்ன சொல்லுது, பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம், ரைட்டு, அதெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் தனியாகவும் சந்திச்சிருக்காரு பிரதமர். யாரு? நம்ம மாண்புமிகு முதல்வர். அதுல ஏதோ பல விஷயங்கள் பேசப்பட்டதாக சில செய்திகள் வருகின்றன. அது போயிட்டு வந்தவொடனே என்ன சொல்றாங்க, இந்த பிஎம் ஸ்ரீல கைது போடுறாங்க. பிஎம் ஸ்ரீங்கிறது அந்த கல்வி திட்டம், புதிய கல்விக் கொள்கையில, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கையில இப்ப மாநில அரசு ஆக்சுவலா வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து நாங்க அதுல எம்ஓயூல கைது போடுறோம்னு சொல்லி நைஸா வந்து முருகானந்தம் அவரு தலைமை செயலாளராக இருக்கும்போது, அவர் தான் நினைக்கிறேன், தலைமை செயலாளரே கைது போட்டு நாங்கள் எம்ஓயூல கைது போடுறோம் அப்படின்னு சொல்லி 2 இன்ஸ்டால்மெண்ட் பணம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்புறம் தேர்தல் வர சமயத்தில் நாங்கள் கைது போட மாட்டோமே, நாங்கள் அது ஒத்துக்கலையே அப்படின்னு வம்பு பண்ணிட்டாங்க. கேட்டால் நாங்கள் வந்து மும்மொழி திட்டத்துக்கு எதிரானவர்கள், மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள். இப்போ இவங்கள வந்து இந்த பல விஷயங்களை வராங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சராக இருக்கார் பாருங்க, சட்டத்துறை அமைச்சர். அவர் தேர்தல் நிற்கிறதுக்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தில் தான் நின்னார். அவர் நிற்கும் போது என்ன சொன்னார், இந்துக்களுடைய உரிமைகளை மீட்டு தருவோம், தீபத்தூணில் ஏற்றணும்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஏற்றுருவோம், அதுதான் முதல்ல நாங்கள் செய்வோம். இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்கிறார், 2 வருடங்களுக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இப்போதும் தொடரும். இது எதனா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இல்ல இதுல என்னன்னா, நமக்கு என்ன புரியலன்னா, இவர் சட்டத்துறை அமைச்சர், நீதிமன்றம் அங்க போய் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த நீதிபதி யாருன்றது முக்கியம் இல்ல, நீதிமன்றம் ஒரு அமர்வு, அங்க போய் வந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ நீங்க யாரும் போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீதிமன்றம் சொல்றத நாங்க செய்ய மாட்டோம், ஏற்கனவே உள்ள அரசு என்ன நிலை எடுத்ததோ, என்ன அந்த நிலை என்ன எடுத்தது, அங்க உள்ள கமிஷனரு, போலீஸ் கமிஷனரு, ஆட்சியர் வந்து ஏத்த முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதே நிலை தான் நாங்களும் எடுப்போம். யார் சொல்றது, இந்த கோர்ட்டுக்கெல்லாம் வந்து அமைச்சரா இருக்கிற, சட்ட அமைச்சரா இருக்கிறோடு சொல்றாரு, நல்ல அமைச்சர். ஆமா, சொல்றாரு. இது பூனையை மடியில எடுத்து சுத்துற மாதிரி தான். ஆமா, அது மாதிரிதான் வந்து இது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து எப்படி சொல்லிட்டாங்க. அங்க வந்து அதான் சொல்றேன். இல்ல அங்க வந்து அது என்ன இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இங்க இந்த கொள்கை விஷயத்துல இந்த மாதிரி திடீர்னு மாத்தி பேசுவாங்க. அது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அரசியலுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போவாங்க. ஆனால் அங்க இந்த பிஎம் ஸ்ரீ மும்மொழி கொள்கை கையெழுத்து போட்டாரு. ஏன் வந்து அது மும்மொழி, இவங்க வந்து மும்மொழி கொள்கை கூடாது, இந்தி திணிப்பு கூடாதுன்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏன் மும்மொழி கொள்கையில இந்தியே நாங்க சொல்லலையா, மொத்தம் 16 மொழியில நீ பிரெஞ்சு படி, ஜெர்மன் படி, தெலுங்கு படி, மலையாளம் எடுத்துக்க, இந்தி வேணா எடுத்துக்க, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலன்னு அவனும் கதறி பார்த்தான். இந்தி திணிப்பு அப்படின்னு சும்மா அந்த பாஜக உள்ள வந்துடும். ஆங்கிலம், அதுக்கு அடுத்தது தாய்மொழி தமிழ், 3ஆவதாக 16ல நீங்க எது எடுக்கிறீங்களோ அதுல 8 இந்திய மொழி, 8 வந்து வெளிநாட்டு மொழி, இந்த ஏதோ ஒண்ணு எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த 8 இந்திய மொழியில இல்ல மொத்தம் 16 மொழியில இந்தி 1,
வேணா எடுத்துக்க, வேண்டாட்டி விட்டுரு, இவ்வளவுதான் விஷயம். நாங்க எங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் இந்தியை வச்சுக்குவோம். ஏங்க நாங்க அது மட்டும் வேலூர், மேலப்பாளையம், திருநெல்வேலி அங்கெல்லாம் வந்து உள்ள பள்ளிகள்லாம் வந்து தமிழே கிடையாது. தமிழ்நாட்டு அரசு, தமிழக அரசு பள்ளி இல்ல பள்ளிக்கூடத்துல. ஆமா, உருது தான் வச்சிருக்கீங்க. அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதி. ஏங்க இஸ்லாமியர்கள்லாம் வீட்டுல உருதா பேசுறாங்க? வீட்டுல தமிழ் தானே பேசுறாங்க. அவங்க வந்து வழிபாட்டுக்காக உருது பயன்படுத்தலாம், அரபி பயன்படுத்தலாம். மொழி என்ன பண்றது, தமிழ்ல இருந்து போனவங்க தான் தமிழ். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல சாதாரணமா என்ன பேசுறாங்க, தமிழ் தானே பேசுறாங்க. அப்ப ஏன் அங்க தமிழ் கத்து கொடுக்கல, அங்க ஏன் தமிழ் இல்ல? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது திமுக அரசு. ரைட்டு. இப்போ வந்து இந்த மும்மொழி கொள்கையில கைது போடுறாங்க. அப்புறம் அந்த எம்என் ரேகான்னு முன்னாள் சொன்னாங்க, அதுக்கு இப்போ என்னமோ பேர் மாத்திட்டாங்க, என்னமோ விபிஜி ராம். இவங்க வேற நமக்கு புரியாத ஏதாவது வாயில வராத மாதிரி பேர் வேற மாத்திடுவாங்க. நம்ம ஏதோ ஞாபகம் வச்சுக்க கூட முடியாது. அப்படி ஒரு பேரை கண்டுபிடிச்சு சம்யுக்த சம்யோசன சம்ரிக்ஷா அப்படிமா, இது சொல்றதுக்குள்ள நமக்கு வந்து நாக்கு துளிக்கும். ரைட்டு. சரி. அப்போ வந்து அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஓகே பண்றதா சொல்லிட்டு வந்துட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள், அதுல 60% வந்து மத்திய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு கொடுக்கும். சரி. இதெல்லாம் வந்து நாங்க வந்து இணக்கமாக இருப்போம் மத்திய அரசுடன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாநில அரசும் எதிர்கட்சியாவே இருந்தா கூட ஒரு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஏன்னா நிதி அங்கிருந்து தான் வரணும், வரக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் அங்கிருந்து தான் வரணும். அப்படி வரும்பொழுது அதை ஒரேடியா வந்து மத்திய அரசை பகைச்சிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது திமுக பிரிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வெளியில பேசுவாங்க, உள்ள போய் கதவு தாப்பா போட்டு காலில் விழுவாங்க, அது வேற விஷயம். இவர் வந்து இணக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். இது ஒரு மாநில மத்திய அரசுகளுக்குள்ள உள்ள பேச்சுகள் இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி தான் போறாங்க. அதுல ஒன்றும் தவறில்லை, நம்ம ஒன்றும் அதுல ஒன்றும் குறைபாடு விமர்சனம் இல்லை. அங்க பேசும்போது இந்த இடைத்தேர்தலாம் பத்தி பேச்சு வரும்போது, இப்பதான் இந்த இடத்துல இடைத்தேர்தல் வருது, நீங்க அந்த இடத்துல கவனிக்கணும். இந்த ஒரு 4 பேர் அங்கிருந்து விட்டு வந்தாங்க பாருங்க, அதிமுக இசை சுப்பையா, அந்த மரகதம் குமரவேலு, அந்த பெருந்தூர் விஜயகுமார், இவங்கெல்லாம் 4-5 பேர். இவங்கெல்லாம் வந்து இப்போ எடப்பாடி பக்கம் அதாவது இவங்களுக்கு 25 பேர் ஆதரவாக வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் அந்த இதுல 26 பேர் இல்ல 25 ஆதரவு கொடுத்தாங்க. அதுல 21 பேர் திரும்பி அங்க போயிட்டாங்க. போனோன்னு எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்க இந்த மாதிரி கடிதம் கொடுத்துட்டாங்க. கட்சி கொறடாவுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு இருந்தாலும் அவர்கள் மீது வருத்தம் தெரிவித்ததால் கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப இந்த 4 பேரும் கட்சியிலேருந்து அவங்க கட்சியிலேருந்து விலகிட்டு வந்து அந்த சட்டமன்ற வளாகத்திலே, அது சட்டவிரோதமான விஷயம், ஆனால் தெரியல, நல்லா புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அமைச்சர் அலுவலகத்திலே, அந்த அங்கேயே வந்து சட்டமன்ற வளாகத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தாவேகா ரெடியா வந்து லேமினேட் பண்ணி, அது பாருங்க, அவங்க வந்து சபாநாயகரை பார்த்து அந்த ஒரு கையெழுத்து போட்டு 5 நிமிஷம் மேல வருவாங்க, அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சு ரெடியா லேமினேஷன் எவ்வளவு ஃபாஸ்டா டெக்னாலஜி ஒர்க் பண்ணுது பாருங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க நிலைமை சிக்கலாயிடுச்சு. என்ன பண்ணிட்டார் சபாநாயகர், ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அமைச்சிட்டார், உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. யாருக்கு? அதிமுகவில் இருந்து கீழே ரிசைன் பண்ணிட்டு மேல வந்து உறுப்பினர் கார்டு வாங்கினவங்களுக்கு சபாநாயகர் ஷோகாஸ் நோட்டீஸ், விளக்கம் கடிதம், ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை அனுப்பிச்சிட்டாரு அதிமுக. அப்படின்னா இவங்களுக்கு சிக்கல், இப்ப இனிமேல் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இப்போ வந்து அப்ப இடைத்தேர்தல்ல இந்த சிக்கல் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு இப்ப சீட்டு கிடையாது, கொடுத்தாலும் சிக்கலாகும் பின்னாடி. ஏன்னா அது சட்ட சிக்கல்ல வந்துடும் போது இவங்க இடைத்தேர்தல் வச்சு இவங்களை கூப்பிடுறது, இவங்க இந்த 118 நம்பர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்ங்கிறதுக்காக. 108 இருக்கிறோம், ஒரு 10 நியாயமான எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. 107 108 101 திருச்சி போக 107னா இன்னும் 15 பேர் தேவைப்படும். இந்த பக்கம் ஒரு 8 பேர் வந்துட்டாங்க. நம்ம திமுக கூட்டணியிலேருந்து விசிக 2 கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. இது இருந்தால் கூட என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கும்போது தேவை அப்படி நினச்சிதான் அவங்கள வர சொன்னாங்க. வந்தாங்க. இது சட்ட சிக்கலில் வரும்ன்றது எதிர்பாராத ஒரு சிக்கலாக வந்துருச்சு. இப்படி வரும்போது இவங்களுக்கு இப்போ தேர்தலில் இடைத்தேர்தலில் இந்த அதிமுகலேருந்து விலகி வந்தவங்களுக்கு கிடையாது சீட்டு அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்த செய்தி. அதுக்கு பதிலாக தாவேகாலேருந்தே, அதாவது ஏற்கனவே தாவேகாவில் தேர்தலுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டா இந்த பிரச்சனை இல்லை, இந்த சட்ட சிக்கல்லாம் வராது இப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று போட்டு இது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் மடியில் கட்டி
இந்த சொன்ன பார்த்தீங்களா, பூனையை மடியில் கட்டிட்டு, அது மாதிரி நீங்கள் அதனால தான் உங்களுக்கு பல சிக்கல்கள் வருது. அதனால் வந்து நீங்கள் காங்கிரஸை கழட்டி விடுங்க. இந்த 5 இடைத்தேர்தலில் நீங்கள் இப்போ திருச்சி கிழக்கையும் சேர்த்தா 5 வந்துடுது இல்லை, இந்த 5ல் நீங்கள் ஜெயிச்சு ஆளுங்கட்சி அநேகமாக இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு அப்படிதான் வரும். எல்லாருக்கும் ஒன்றும் போகிறதில்ல, ஆளுங்கட்சிக்கு போட்டால் தொகுதிக்கு நல்லது நடக்கும்பாங்க. ஏன்னா திமுகவில் வந்து இந்த தடவை என்னமோ நிற்க போகிறது இல்லை, அதிமுகவில் நின்னா நிற்கட்டும், நாங்கள் வேணா ஆதரவு வேணா தருவோம், இல்லைன்னா அவன் தான் மே 4ஆம் தேதி இன்னைக்கு ஒரு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வீட்டில் வந்து உட்கார்ந்து சந்திச்சு எடப்பாடியை முதல்வராக வெளிப்படையாக வந்துச்சு. அது அப்புறம் திருமாவை வந்து முதல்வராக்குறதா நடுவில் ஒரு பேச்சு, பழைய கதை, அதெல்லாம் பழைய கதையெல்லாம் வெளியில வந்துருச்சு. அதாவது முன்னால ரகசியமா இருந்தது, இப்போ வெளிப்படையாக வந்துருச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க வந்து நம்ம இந்த தடவை நிற்க வேணாம், திமுகலேருந்து அதிமுக நின்னா நின்றுட்டு போகிறாங்க, ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லுவோம். அதை மீறி யார் ஓட்டு போகிறானோ போட்டோம், ஜெயிச்சா ஜெயிக்கிட்டோம், ஜெயிக்காட்ட போட்டோம்னு திமுக ஒரு முடிவில் இருக்கா மாதிரி தெரியுது. இப்போ அந்த மாதிரி வரும்போது தாவேகா வந்து 5 தொகுதிகளையுமே கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம பொதுவாக அப்படிதான் சொல்றோம், ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்றதுலாம் வந்துடும். அது வந்துட்டாங்கன்னா இப்போ என்ன பேசுறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் உடைய ஆதரவை விலக்கி விட்டுருங்க. உங்களுக்கே வந்துருச்சு இல்ல, விலக்கி விடுங்கன்றாங்களா விரட்டி விடுங்கன்றாங்களா? ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தானே. சரி, அப்போ சரி, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று பேசும்போது இந்த காங்கிரஸ் மந்திரி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி விட்டா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஏதோ ஒன்று 2 பேசி விட்டா முடிஞ்சு போச்சு. கூட கம்யூனிஸ்ட் கூட பேசும்போது நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம், வரோம்னு பேசுகிறாங்க உள்ளுக்குள்ள கூட்டணியில் இருந்தாலே. ஆனால் வந்து முன்னாலெல்லாம் திமுக கொள்கை கூட்டணியில் தொடருவோம்னு சொன்னாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து இல்லை, நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லைன்னு வெளியே வந்துட்டோம். இந்திய கம்யூனிஸ்ட். ஆமாம், மதிமுகவும் வந்து ஐயா என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துங்க, ஐயா என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துங்கன்னு தாவைகளில் கேட்டுட்டு இருக்காரு. துரை வைகோ போய் பார்த்துட்டு வந்துட்டார் 2 தடவை, விமான நிலையத்தில் ஒரு தடவை, தனியாக ஒரு தடவை. இல்லை, அவங்களுக்கு இப்போ வைகோவுக்கு வந்துட்டு விஜயை பார்த்தாக்கா ஒரிஜினல் பெரியார் மாதிரி தெரியுதான். அண்ணாவையும் அவர்களாக நான் பார்க்கிறேன், 2 அவதாரமா தெரியும். இந்த காரணத்துக்காக தான் இதை மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கல் வைகோவுக்கோ இல்லை அவரை போன்றவர்களுக்கோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நான் தாடி வைக்கவில்லை. அந்த ரகசியத்தை உங்களுக்கு நீ சொல்லிடுறேன். நல்ல வேலை. தாடி வச்சா நம்மளை பெரியார் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதனாலேயே நான் தாடி வளர்க்கறது இல்லை. சரி, ரைட், அதை விடுங்க. அப்போ இது வைகோ, அப்புறம் ஜவஹர்லாவும் தமிமுன் அன்சாரியும் நானும் போறேன்றாங்களாம் தாவேகா பக்கம். விஜய் தான் வந்து தடுத்து நிறுத்து, இப்போ எல்லாம் ரிசைன் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் என்னால் இடைத்தேர்தலாம் இடமெல்லாம் கொடுக்க முடியாது, இது எப்படின்றத பார்த்துட்டு செய்வோம், அவசரப்படாதீங்க, நீங்கள் பாட்டில் என்ன நம்பி வந்தேன் நாளைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு லெவலில் இருக்குது. இப்போ இந்த 5 அல்லது 5க்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் சப்போஸ் இப்போலேருந்து அடுத்த 2 மாதத்துக்குள்ள வைகோ 2 பேர் அவங்க ஆட்கள் 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க, ஜவஹர்லா தமிமுன் அன்சாரி இவங்களும் வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேகா ஆதரவு நிலை அல்லது டைரக்டாக சேர்றதோ ஆதரவு நிலையோ ஏதோ ஒன்று எடுத்து இடைத்தேர்தலில் நிற்கிறாங்கன்னு வைங்க. சுத்தி வளைச்சி காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடாது. அப்போ வந்துருச்சுன்னா 118 தாவேகாவுக்கே வந்துடும். வந்துருது, கிட்டத்தட்ட காங்கிரஸ் இல்லாமல் வந்துருச்சு. சரி, அப்ப நீங்க காங்கிரஸை கழற்றி விடுங்கள், விரட்டி விடுங்கள், விலக்கி விடுங்கள், நீங்க எப்படி சொல்றீங்களோ ஆசையா இருக்கோ அந்த வார்த்தையை வச்சுங்க இப்படின்னு ஒரு பேச்சு, ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுங்க இப்படின்னு ஒரு பேச்சு நடைபெற்றதாக நமக்கு தெரிகிறது. அதற்கு ஏறக்குறைய தாவேகா தலைமை ஒத்துக்கொண்டதாகவும் டெல்லியில அங்கதானே பேசணும். அது பேசிட்டு வந்து இல்லைங்க டைம் கொடுங்க, இந்த இடைத்தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமா வேண்டிய ஆட்கள்லாம் உள்ள சேர்த்துட்டு தாவேகாவுடைய இதை இம்ப்ரூவ் பண்ண. இப்ப இந்த அதிமுக 4 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு வைங்க, அதோட அவன் அரசியல் முடிஞ்சு போச்சு, அஸ்தமனம் முடிஞ்சு போச்சு, அவங்க கதை முடிஞ்சு போச்சு. 2வது அதை பத்தி அங்க ஒண்ணு அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதை அவங்க கதை. ஆமா, அப்படின்னு ஆகி போச்சு. சரி, அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவை இம்ப்ரூவ் பண்ண தவறு இல்லையே எங்க. ஏன்னா வந்து பாருங்க, டிடிவி வேற பயமுறுத்திட்டு இருக்காரு. அதிமுகல இருந்து வந்தவங்க அமமுகல இருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் கொடுத்தா நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்பேன். யாரு? டிடிவி தினகரன். ஓ, அதிமுகல இருந்து வந்து அதிமுகல இருந்தோ அமமுக இருந்த ஒரே ஒரு காமராஜர் அவங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை ஏற்கனவே கேட்டுட்டாங்க, கொஞ்சம் கேட்டாங்க, கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாங்க. ஸோ அவங்க சிக்கல் வரும் அப்படிங்கிறது.
இப்போ இவங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் இந்த நீ சொன்ன மாதிரி இந்த பூனையை நம்ம மடியில கட்ட வேணாம், எதுக்கு ஈஸியா விட்டுட்டு நம்ம கட்சியை இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம கட்சி 107 இருக்குல்ல, இப்போ இன்னொரு 5 இடைத்தேர்தல் ஜெயிச்சுட்டா 112 ஆகுமா? வந்துரும். அதுக்கு மேல மிஞ்சி இவங்க 8 பேர் இருக்காங்களே, போக மாட்டாங்க. மந்திரி பதவி எல்லாம் கொடுத்தாச்சு. ஆமா, காங்கிரஸ். ரெண்டாவது ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியில இல்லைன்னே சொல்லிட்டாங்க. இப்ப வேற விவசாய போராட்டம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா காங்கிரஸ் இல்லாமலேயே தவேகாவிற்கு போதிய ஆதரவு கிடைக்குது. இதுல மத்திய அரசின் ஆசியும் கிடைக்கும். ஏற்கனவே இப்ப நாங்கள் கேட்ட தொகை 1000 கோடியை கொடுத்து விட்டது மத்திய அரசு. பேரிடர் நிவாரணம் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறார். 1000 கோடி கொடுத்துட்டாங்க முன்னாடியே. கேட்டோம்னா டபுக்குன்னு கொடுத்துட்டாங்க. நாங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க. இப்ப நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்கன்னா அப்போ செட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தெரியல. அதாவது தவேகா பாஜக கூட்டணி அப்படின்னு அது கூட்டணியா வரலாம், புரிதலா வரலாம், கூட்டுறவா வரலாம், புரிந்து கொண்ட நட்பாக கூட வரலாம். மாநில அரசின் நலன் கருதி, அதான் சொல்றேன், மத்திய அரசு மக்கள் நலன், பொதுமக்களின் நலன், மக்களின் நலன் கருதி, பொதுமக்களின் நலன் கருதி நாங்கள் மத்திய அரசு ஒரு கை வச்சிருக்கோம். கூட்டுறவே நாட்டு உயர்வு. ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி பேசின டயலாக் மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் எல்லாமே அங்க இருக்குங்க. திராவிட புஸ்தகத்துல எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏற்கனவே அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார் மாதிரி கருணாநிதி சொன்னார், நாங்க மக்கள் நலன் பார்க்கிறோம், மத்திய அரசோடு நீங்க எந்த பக்கத்தை வேணாலும் கீச்சு பேசுங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கணும், இந்த 21ஆம் பக்கத்தை மட்டும் கீச்சு படிச்சிடாதீங்க. அது மட்டும் வேணாம், அது ரொம்ப மோசம். சரி. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவுன்னு இப்போதான் இளைஞர் சக்தி நாங்கள் எங்கள் தளபதிக்கு பொண்டாட்டியாக இருக்கோம் அப்படின்னு பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. எல்லாரையும் எங்கள் வீட்டில் விஷம் வச்சு கொண்டுடுவோம் ஓட்டு போடலான்னு இப்படிலாம் பேசுகிறாங்க. என் புருஷனோட 10 வருஷம் நான் எப்போ அவர் கூட நான் அவர் கூட உறவில் இருந்தாலும் புருஷன் கூட மனசில் விஜய் தளபதியை நினச்சிக்கிட்டு தான். இப்படிலாம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பெண்கள் பேசி நம்ம கேள்விப்பட்டது இல்லை. இப்போ யாரோ ஒரு புரட்சி ஒன்று வந்துருக்கு. ஆமாம், ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இதுக்கு போயிருக்காரு. அவர் பாட்டில் ஒரு ஆய்வு. இப்போதான் எல்லாருக்கும் பொழுது போலன்னா ஆய்வுக்கு போயிடுறாங்கல்ல. அதனால ஆய்வுக்கு போயிட்டு அங்கே போய் அந்த பள்ளிக்கூடம், அவர் ஒன்றும் பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ உள்ளூரில் அங்கே போயிட்டு, அவர் எம்எல்ஏ கூட இல்லை, நிர்வாகி. அவர் போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அது எல்லாம் ஒழுங்காக வராங்களா, ரைட், பசங்கள்லாம் பார்க்கணும், எல்லாரையும் கூப்பிடுங்க, நிற்க வைங்க. ஹெட் மாஸ்டர் நமக்கு ஏன் வம்பு, உள்ளூர் நிர்வாகி ஏதாவது வம்பு வரப்போகுது, பசங்கள்லாம் போட்டு. நீங்கள்லாம் தளபதி படம் பார்ப்பீங்களா? முக்கியமான கேள்வி, தேசியத்துக்கு முக்கியமான தேசிய எல்லாரும் தளபதி படம் பாருங்க. எங்க போய் மார்க்கெட் எப்பா தளபதி தான் படத்தை தான் நிறுத்திட்டாரு, இனிமேல் தான் நடிக்க போறது இல்லை. இது வரைக்கும் சொன்னதா தான், இனிமேல் நடிப்பாரா இல்லையா நமக்கு தெரியல. நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தெரியுது. முதலமைச்சர் ஆயிட்டார். தளபதி படம்லாம் பாருங்க, இப்போ பழைய படம்லாம் தேடி பார்க்க சொல்றாரு இந்த பசங்களை. இல்லைங்க, அவரு நீங்க இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே திரிசக்தியா இருக்கு. என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் குறை நோக்கோட பாக்குறீங்க. 8 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வந்தவர், நாட்டுக்காக, சுதந்திர போராட்டத்துக்காக, பெருந்தலைவர் காமராஜருக்கு பக்கத்து ரூம்ல இருந்துட்டு வந்தவர். யாரு யார படத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க? அவரா? ஓ சரி சரி சரி. அந்த மாதிரியா அப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேடி பாருங்கள்னு சிறையில இருந்தாரு. சுதந்திர போராடலாம் சொன்னோன்னே ஒருத்தர் மிஸ்ஸால சிறைக்கு போனாரு, மிஸ்ஸால சிறைக்கு போனாருன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, வந்துட்டு இருந்தாரு. மிஸ்ஸாலன்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டா அது இல்லைங்க, மிஸ்ஸா ஆய்வு கமிட்டி புத்தகத்துல இல்லைங்க, அது இல்லை, மிஸ்ஸாலன்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. டீச்சர் அந்த பக்கம் நின்று பாடம் எடுத்து இருக்கும்போது, போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு அம்பு விட்டாரு, அது எங்கேயோ போய் குத்திச்சு. அந்த அம்மா யார் இதுன்னு சொல்லிட்டு, இந்த பையன் தான் சொல்லிட்டு அந்த பையன் நேரம் கொண்டு போய் காதை பிடிச்சி இழுத்துன்னு போய் பிரின்ஸ்பால்கிட்ட கொடுத்துட்டு, நேரம் அவர் அந்த வயது அவருக்கு 18 வயதை தாண்டினதுனால அவர் சிறையில் அடைச்சிட்டாங்க. அவரு சொல்ல வந்தது எங்க மிஸ்ஸால தான் நான் சிறைக்கு போனேன், எங்க மிஸ்ஸால தான் நாங்க சிறைக்கு போனேன்னு சொன்னாரு. அத உடனே பத்திரிகைகள்லாம் காதுல ஒழுங்கா வாங்காம மிஸ்ஸால சிறைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு கதை வழங்கிருந்துச்சு. நீ எந்த தலைவரையாவது இதோட தொடர்பு படுத்தி பொறுப்பு இல்லை. நான் யாருமே நினைக்கல, பொறுப்பு இல்லை. எனக்கு இந்த மாதிரி நினைக்கிறது பழக்கமே போயிடுச்சு. அது உங்க நிகழ்ச்சியில நான் எதுவும் நினைக்க மாட்டேங்க, அது வம்பா. ஆமா, அதனால நம்ம உண்மையை தவிர வேற ஒண்ணும் நினைக்கிறேன்னு கேக்குறீங்களா? அதனால
அந்த மாதிரி ஒரு சிறையில் இருந்தாருன்னு சொன்னீங்க. எனக்கு இப்போ தான் ஒரு இது வருது என்னன்னா, இப்போ போயிட்டு இருந்த காங்கிரஸை இப்போ இடைத்தேர்தலுக்கு அப்புறம் கழட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எப்போ அந்த இடைத்தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு. இப்போ இது வந்து நடக்கலாங்கிறது வந்து நீங்கள் எப்படி சொல்றீங்க, அது எப்படிங்க கழட்டி விடுவாங்க அப்படின்னு வரும்போது, இங்கே நீங்கள் ஒரு முந்தா நேற்று 3 நாள் முன்னால முரசொலியில் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ அதுல ராகுல் காந்திய பச்சோந்தி, கெட்ட புத்தியாளர், அப்புறம் வந்து நம்பிக்கை துரோகி, இரட்டை நிலைப்பாடு உடையவர், கண்ணாமுனன் கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. ஏங்க ஒரு மாசத்துக்கு முன்னால் 2019 கெட்ட புத்தியாளர், ரெட்ட புத்திக்காரர், ஏங்க அவரை போய் இந்தியாவோட பிரதமருக்கு வந்து நீங்க முன்மொழிஞ்சீங்களே. இந்தியாவிலேயே முதலாக முன்மொழிந்தது நாங்கள் தான் பிரதமர் அவர்களை அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் சொன்னீங்க. அன்னைக்கு சொக்கத்தங்கம் தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். சொக்கத்தங்கம் சோனியா பித்தளையா மாறிடுச்சு. அதனால சொல்லி சரி. ஆனாலும் வந்து சொன்னாங்களா, இது நீங்க இது வரைக்கும் தான் படிச்சீங்க, இந்த முரசொலி வரைக்கும் படிச்சுட்டீங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க, சரிங்க அன்னைக்கு இருந்தபோது ஒன்னா இருந்தாங்க அதனால பாராட்டி சொன்னாங்க, இப்போ அப்ப முன்னால வந்து ஒரு காலத்துல அம்மையாருக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும், அதனாலதான் கல் அடிபட்டு ரத்தம் வந்தது வந்து மதுரையில வந்து கலைஞர் அவர் இந்திரா சொன்னாரு. அப்புறம் ஒரு வருஷத்துல வந்து அவங்க ஒரு பதவியெல்லாம் நேருவின் மகளே அவருக்கு நிலையான ஆட்சி தரு, இதெல்லாம் சாதாரணமா சொல்லுவோம் நம்ம. அதை விட கரெக்டா 10 வருஷம் நல்லா உங்க வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல உட்காந்து நல்லா வாழை இலைய போட்டு தின்ன வேண்டியது எல்லாம் நல்லா தின்னு முடிச்சுட்டு 11வது வருஷம் கரெக்டா தொடங்குற முதல் நாள்ல திருசித்தியார் வந்துட்டு அவர் இந்து மதவாதி அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்த நாள் வெளியில வந்து நான் இன்னொரு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தது நடந்துச்சு இல்லைங்க. அது நடக்கும். அப்புறம் அந்த மாதிரிதான் இப்போ நடக்குது. வயிறு எரியுது. அரசியல் காங்கிரஸுக்கு ஏற்கனவே செய்த துரோகம் இன்னைக்கு அவங்க திரும்பி செய்யறாங்க. 10 வருஷம் அனுபவிச்சிங்கல்ல, கேட்கறது மட்டும் ஆமானா இல்லையான்னு சொல்லிடுங்க. நான் நீங்கள் மூத்தவர். 11வது வருஷம் தொடங்கும் போது டக்குன்னு அது அது வந்து காங்கிரஸ் வந்து இப்படி இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு நேராக வந்து பாஜகவில் சேர்ந்தீங்கல்ல, 5 வருஷம் சாப்பிட்டீங்கல்ல, துரோகம் தானே. இன்னைக்கு உங்களுக்கு காங்கிரஸை சேர்த்துட்டு தாவேக்கா கூட இருக்கிறது மட்டும் எப்படி துரோகமாகுன்னு கேட்க இல்லைங்க. இதில் துரோகம் தியாகம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு யார் பதவி கொடுப்பாங்க, இந்த பதவி மூலமாக நாங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் பதவி கொடுத்தா நீங்க வாழ்க, நீங்க பதவி கொடுத்தா நீங்க வாழ்க, நீங்க வாழ்கன்னு சொல்லணும்னா அவர் ஒழிகன்னு சொல்லி ஆகணும். இதுதான் எங்களுடைய திராவிட கொள்கை. இதுல வந்து நீங்க போய் துரோகம் தியாகம் இந்த மாதிரிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய பிரச்சனை. தெளிவா இருந்தோம், நீங்க தெளிவா இருக்கணும். கொடுத்தீங்கன்னா கோஷம் ஆமா வாழ்க வாழ்க, இல்லைன்னா ஒழிக. ஆமா, திடீர்னு கோபேக் மோடி, அப்புறம் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வரும், இடி வருதுன்னு வெள்ளை கொடி எடுத்துக்கிட்டு நம்ம வெள்ளை கொடை எடுத்துக்கிட்டு போய் கலரே மாறி போகுது. கருப்பு வந்து வெள்ளையாயிடுச்சு பாருங்க, கருப்பு வெள்ளையாயிடுச்சு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு, புரிஞ்சிருக்கும். பல கருப்புகளை வெள்ளையாக்குவதற்காக இது வந்து நடந்திருக்கலாம். சோ இது ஒரு பக்கம். நீங்க காந்தி நோட்டு சொல்றீங்க. ஆமாம், காந்தி சிரிப்பாரு அவர். அது கருப்பு வந்து வெள்ளையாகுது. ஆமா, கருப்பு வெள்ளையாகுறது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப காங்கிரஸை நீங்க அனுப்பிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னதுனாலதான் இது வந்த உடனே இங்க வந்து ஒன்னொன்னுலயும் ஆக்ஷன் ரியாக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா அந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் போட்டு வரும். அந்த மாதிரி வந்து முரசொலியில் இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாங்கல்ல, நீங்க உடனே என்ன நினைச்சிருப்பீங்க, ராகுல் காந்திக்கு பயங்கரமா ரோஷம் வந்திருக்கும், கோவம் வந்திருக்கணும். அவர் வந்து பதிலுக்கு திமுகவை கண்ணம்னு திட்டுவார், இப்படிதானே எதிர்பார்த்தீங்க. அங்க வந்து அங்கே என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு எனக்கும் ஓரளவுக்கு புரியும் போது ராகுல் காந்தி லெவலில் யாராவது போய் சொல்லுவாங்க, தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் வந்திருக்கு, இந்தியா என்ற ஒரு கருத்தோட்டத்திற்கு பின்னால் எப்பொழுதுமே திமுக எதிர்கட்சிகளுடன் துணை நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ஏன் சொல்றாரு? இப்போ தாவேகா அநேகமா எந்த நேரத்திலையும் இந்த இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அதை ஒட்டி காங்கிரஸை கழட்டி விட்டுரும். இப்ப காங்கிரஸை கழட்டி விட்டா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன செய்யும்? சத்தியமூர்த்தி பவன்ல எவ்வளவு சமோசாங்க சாப்பிட்றது, சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேணும்ல, ஒரு புடி வேணும்ல, அட்லீஸ்ட் சமோசா சாப்பிட்றதுக்காவது வியாபாரம் ஆகணும்ல.
அதனால வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக என்ன சொல்லிடுச்சு, இண்டி கூட்டணியில் நாங்க இல்ல, பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது ஒரு அணி ஒன்று உருவாக்க வேண்டும் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இண்டி கூட்டணியில தாவேகா உள்ள கூப்பிடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு பேச்சு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல தான் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன, டெல்லி அதுக்கு 4 நாள் முன்னால வந்து ஒரு அமைச்சர், தாவேகா அமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, நாங்கள் இண்டி கூட்டணியில் இணைவதை பற்றி முதல்வர் முடிவெடுப்பார், கட்சி தலைவரும் முதல்வரான விஜய் அவர்கள் முடிவெடுப்பார். டெல்லி போயிட்டு வந்தார் பாருங்க. இண்டி கூட்டணியில் இப்பொழுதைக்கு அது ஒன்றும் இணையறதா மாதிரி இல்லைன்ற மாதிரி நாசுக்கா ஒரு பதில் சொல்லிட்டார். அப்ப நீங்க எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியில் உள்ள போயிட்டா அப்ப காங்கிரஸோட அது ஒரு செட் ஆகிற மாதிரி ஆகும். காங்கிரஸ் இப்ப கழட்டி உண்ணுன்ற நிலைமை வரும்போது இண்டி கூட்டணியில போய் யாராவது மாட்டுவாங்களா? அது ஏற்கனவே நொண்டி கூட்டணி, அது நடக்க முடியாம இருக்குது, ஐசியூல இருக்குது அந்த இண்டி கூட்டணி. அதுல போய் சேர்றதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுவானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒதுங்கிட்டாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ வந்து ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம திமுக அமைச்சர் வைத்திலிங்கம், திமுகவிற்கு வந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், இந்த 29 கோடி என்னமோ அந்த சொத்து குவிப்பு ஏதோ வழக்கு வந்துருந்துச்சு. அந்த வழக்கு வந்து அவர் திமுகவில் வந்து சேர்ந்த உடனே பிப்ரவரி மாதம் 2024 வந்து வழக்கு போடுறாங்க திமுக. அவங்க தான் போட்டது. இந்த பக்கம் வந்து கட்சியில் சேர்ந்துட்டோன்னே அதே திமுக வாபஸ் வாங்க. அவர் ரொம்ப நல்லவர், ஆமா, வல்லவர், தீரர். செந்தில் பாலாஜி அப்படித்தானே, அவர் அங்க இருக்கும்போது அவர் வந்து மாஃபியா, அப்புறம் இங்க வந்த அப்புறம் தீரர் தியாகின்ற மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மறு விசாரணைன்னு சொல்லி அதை எடுத்துச்சு, மறு விசாரணை உத்தரவிட்டாங்க. ஆமா. ஸோ அப்போ இப்ப நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஒன்னோட ஒன்று இணைச்சு பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் இப்போ அநேகமாக கழற்றி விடப்படும் நிலைமையில் இருக்கு. தாவேகா எப்போ கழட்டி விடலாம், இந்த இடைத்தேர்தலுக்காக வெயிட் பண்ணுது. இடைத்தேர்தலில் அதிமுகலேருந்து வந்துருச்சுனாக்கா, இடைத்தேர்தலில் அதிமுகலேருந்து 4 பேர் வந்தாங்களே நம்பி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அது யாரையோ அவங்க தாவேகாலையே நிற்க வச்சுட்டு, அது தெரியல, எதுமோ ராகவா லாரன்ஸ் நடிகரோடு நிற்க போறேன்னு ஏதோ நிற்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. திடீர்னு அரசியலில் வந்து பங்கெடுத்துக்கலாம் என்னவன்னு அவர் கேட்ட மாதிரி சொல்ல தகவல், அதுக்கு கீழே கமெண்ட்ல வேற ஏதோ வேற பேசியிருந்தாங்க. அவர் வெளியிலேருந்து பார்த்தா விஷயம் வேற, அது ஏதோ ஒரு பேரை சொல்லி நடிகை, அதுவும் பிரச்சாரத்துக்கு அங்கே வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, திருச்சி கொடுக்குறாங்களா? இல்லைங்க, அந்தம்மா பிரச்சாரத்துக்கு வராது. அது வந்து திருச்சி கிழக்கு வந்து ராகவா லாரன்ஸ் வந்து நின்னாருன்னா அது தாவேகா சார்பா. ஏன்னா முன்னால அவர் அண்ணாமலையோடலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து விஜய் தான் எனக்கு அந்த காலத்துல இருந்து நண்பரு, எங்க சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா கோலி விளையாடி இருக்கோம், அந்த வழக்கமா சொல்லிட்டு இருக்காரு. அது ரைட். அது வந்து அது நம்ம ஒன்றும் நமக்கு தெரியாது வழக்கமா. ரெண்டாவது அவர் நிறைய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல பேர்லாம் வாங்கி சமுதாயத்துல நல்ல பேர்லாம் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் அது இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு அம்மா ஸ்ரீரெட்டின்னு ஒரு அம்மா, நீங்க அவங்களதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா ஒரு பேர்லாம் தெரியாது, உங்களுக்கு நடிகை சம்பந்தமா எனக்கு நால ரொம்ப ஜீரோ. நீங்க காமிச்சு இது யாருன்னு கேட்டாங்கன்னா படம் மட்டும் பாப்பீங்க, பேர் தெரியாது. படத்தை பேர் தெரியாது உங்களுக்கு, ஆனா படம் பாப்பீங்க. வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க பாட்டு மொட்டையா படத்தை மட்டும் பாப்பீங்க, பேர் தெரியாதுன்னா கேட்க கூடாது. என்ன சினிமா படம் பாப்பீங்கன்னு தெளிவா, அதுதாங்க படம்னா படம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அது பச்சை கலர்ல இருக்கும், நீல கலர்ல இருக்கும், கலர் கலரா இருக்கும், அதை சொல்லல. சரி, என்ன அந்த அம்மா? ஆமா, அந்த அம்மா வந்து முன்னாள் ஒரு தடவை வந்து என்ன பண்ணிச்சு, அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க தவறா அப்படின்னு சொல்லி, அது ஒரு வார்த்தையில சொன்னா பரவாயில்ல, நம்ம தவறா பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னாலே நமக்கு புரியும். ஏதோ தமிழர்கள் அந்த மாதிரி ஆந்திராகாரம்மா, சரியா, அந்த அம்மா என்ன நினைச்சுன்னா நமக்கு தமிழர்களுக்கு அவ்வளவா புரியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு புரியாது, விளக்கமா தான் சொல்லணும்னு சொல்லி யார் யாருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வரும்போது இவர் பேரையும் சொல்லி ராகவா லாரன்ஸ் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் என்ன நடந்துச்சு, அது ஒரு ராகவேந்தர் படத்தையே பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு, இதை நம்மளால பேச முடியாது. ஏன்னா பேசினா அப்புறம் நீங்க வந்து நான் அதை வெட்டிடுவோம். இல்ல, நீங்க வெட்டியது மட்டும் இல்ல, ராவணான்னு போட்டு பெருசா ஏன்னு போடணும், அடல்ட் ஒன்லின்னு, அந்த மாதிரி விஷயம் அது. அது அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாள் துணை முதல்வர் இப்ப எதிர்கட்சி தலைவர் அவரை பத்தியும் சொல்லிச்சு. அவரு ராத்திரி விட்டா காத்தால வரைக்கும் விடவே மாட்டாருங்க அவரு சொல்லி, இன்னும் நான் ரொம்ப நாசுகா நாகரிகமா சொல்லியிருக்கேன், இன்னும் அது வித்தியாசமா சொல்லிச்சு. இது மாதிரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை பத்தி பேசிச்சு. எங்கேயோ போய் யாரோ ஒரு
அந்த என்ன ஆந்திராவில் இந்த இப்போ நம்ம ஊரில் இந்த தயாரிப்பாளர் கவுன்சில்னு அமைப்பு இருக்குல்ல, அதுமாரி அமைப்புக்கு முன்னால் போய் அந்த அம்மா வந்து மேலாடையே இல்லாமல் உட்காந்து ஒரு போராட்டம். நம்ம ஆளுங்க உடனே முக்கியமாக வந்து பிரதமர் வராருங்க, வேற ஜனாதிபதி வராருங்க, இதை விட முக்கியமாக செய்தி அதெல்லாம் வந்து நாளைக்கு யாராவது எவனா ஒருத்தன் போவான், ஏதாவது இந்த ராவண ஏகலைவன் திருசக்தியார் மாதிரி ஏதாவது பத்திரிகைக்காரன் ஒருத்தன் இந்த மாதிரி இந்த கேனைன் எல்லாம் போவானுங்க, அவங்ககிட்ட கேட்டா கொடுத்துருவாங்க, வாங்கிக்கலாம். இது இப்போ இது முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி அது நிறைய பேர் கவர் பண்ணாங்க, வீடியோலாம் வந்துச்சு. இப்ப எனக்கு என்னன்னா திருச்சி கேட்கல ஒரு கால் ராகவா லாரன்ஸ் தாவேகா வந்து ஒத்துக்கிட்டு நிக்க வச்சா அநேகமா திமுக சார்பில் ஸ்ரீரெட்டி தான் நிக்க வைப்பாங்க. ஏற்கனவே அவங்க உதயநிதியோட நட்புல இருக்க அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, நான் சொன்னா நீங்க வந்து என்ன தப்பா சொல்ல, அவங்க தான் சொன்னாங்க. நம்ம தப்பாலாம் அது மட்டும் இல்ல, அவங்க வந்து எவ்வளவு நட்பா இருந்தாங்கன்றத வேற விவரமா சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்கள வந்து கூப்பிட்டு சொன்னா அவங்க வந்து ஒரு கால் அப்ப வந்து என்ன ஆயிடும், நடிகர் வர்சஸ் நடிகை, அது ஒரு வித்தியாசமான களமா இருக்கும், நல்லா இருக்கும். அது வந்து ரெண்டு பேருமே கொள்கையை பேசிக்குவாங்க பாருங்க. என்ன கை கொள்கை? சரி, ஆமாமா, கரெக்ட், கொள்கை கரெக்ட். இல்லைங்க நமக்கு தெரியும், காதல் விளங்க பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்துல நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்னதெல்லாம் செய்வோம், இன்னதெல்லாம் செய்ய மாட்டோம், இல்லை அதிகபட்சம் போனால் கடந்த ஆட்சியில் வந்து இதெல்லாம் செய்யாம மக்களுக்கு, அதுவும் அந்த அந்த தொகுதி முழுக்க மகா மட்டமா இருக்குது. பெரும் பெரும் பிக் பெரிய என்ன சொல்றது, படா படா அமைச்சர்கள்லாம் இருந்த தொகுதி, அவங்களுடைய தாய் தொகுதி. முன்னாடி நேரு பக்கத்துல அவர் பேருன்னா அவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரு நம்ம அன்பில் மகேஷ், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரும் பெரும் தலைவர்கள் இருந்த தொகுதி. அது மகா மட்டமா குப்பை கூடம் தான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. சாக்கடை தனியாக ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் சுத்தம் செய்வோம், அவர்கள் செய்யலை. நான் சொல்றது சாக்கடையை இல்லைங்க, நீங்க சொல்றது புரியுது, பேசிக்குவாங்கன்னு நான் நினைச்சேன். என்ன சொல்றேன், அந்த கொள்கையை பேசுவாங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் வர்சஸ் அந்த நடிகை ஒரு கால் திமுக சார்பில் நிக்க வைக்க பிரச்சாரம் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா பிரச்சாரத்துக்கு நல்ல கூட்டமும் வரும். அவங்க அதுவும் அந்த தயாரிப்பாளர் கவுன்சிலில் போய் வந்து போஸ்ட் கொடுத்தா மாதிரி போஸ்ட் கொடுத்தாங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து எக்கச்சக்க, அநேகமாக மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருக்கு கரூரில் வந்த கூட்டத்தை விட அதிகமாக வரலாம் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு. நீங்கள் வேற இப்போ தான் சொன்னீங்க ஏதோ வந்து என்னெல்லாம் தொகுதிக்கு செய்யலான்னு. அது தொகுதிக்கு முன்புறமா என்ன செய்யலாம், பின்புறமா என்ன செய்யலாம், எல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க அவங்க. அதாவது நான் தொகுதிக்கு முன்னால என்ன செய்யலாம், பின்னால இருந்துகிட்டு மத்திய அரசு மூலமா என்ன செய்யலாம். நீங்க எதையாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு திருசக்தி இந்த வயசுல இந்த மாதிரி பேசுறாருன்னு ஆபாசமா பேசல. ஆக சொல்றது தொகுதியில கொள்கைகளை பேச மாட்டாங்க, மற்ற விஷயங்கள் நடக்காது. ஆமா, இந்த படம் சம்பந்தமா நீங்க சொல்ற மாதிரி அது என்ன கலர்லாம் நான் சொல்லல. ஆமா, அது நடக்கும், இதுதான் நடக்கலாம். பிரச்சாரம் சூடு. இப்போ வந்து இப்போ ராகுல் காந்தி கொஞ்சம் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. இது வேற வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இவர் வைத்திலிங்கம் பேர்ல கேஸ் போட்டாங்க, அடுத்த வரிசையா வருது, அடுத்தது அட்டாக்கு செந்தில் பாலாஜி அண்ணன் பேர்ல தான் மீண்டும். ஆமா, 18ஆம் தேதிக்குள்ள அவர் என்னமோ கைது பண்ணுவாருன்னு ஒரு தகவல். பண்ணாங்க பண்ணல, நம்ம சொன்னா யாரும் ஒன்றும் பண்ண, நமக்கு அது ஆசையும் இல்லை, நமக்கு அந்த எண்ணமும் பேசப்படுது தகவலை சொல்ல. ஆமா, 18க்குள்ள. ரெண்டாவது அவர் அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு நம்ம அவர் பேர்ல உள்ள அக்கறையில சொல்றோம், ஐயா 2 டயப்பர் வாங்கி வச்சுங்க, போன தடவை மாதிரி ஆயிப்போகுது. அவர் இந்த டிஆர் பாலுலாம் அந்த ஆள்லாம் நம்பாதீங்க, சும்மா அந்தாலே வந்து மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த செந்தில் பாலாஜி தம்பி பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டாரு சொல்ல சொன்னாங்களா? அது வரைக்கும் 10 பேருக்கு தெரிஞ்சது. இது வந்து 10 கோடி பேருக்கு தெரிய வைக்கிறது டிஆர் பாலு. அவருக்கு வேற ஏதோ நோக்கம் மனசுல இருந்திருக்கு, நான் சொல்றேன். ஆனால் நீங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, எதுக்குனாலும் டயப்பர் வாங்கி வச்சுங்க. ஏன்னா கைது பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு அவசரம் அந்திக்கு நமக்கு ஒரு டயப்பர் இருக்கிறது நல்லது. இது வந்து நம்ம வந்து இது ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல வந்து இந்த தாவேகால வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க ஆட்களே வந்து நிறைய பேர் வந்து அங்கங்கே தவறுகள் செய்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் பார்த்தீங்கன்னா அதில் யாரோ ஒரு கிருபான்னு ஒரு எஸ்ஐ அந்த அம்மாவுடைய நகையே காணாமல் போச்சான். ஏங்க இவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கணும் போல இருக்கு. இந்த திட்டமே நமக்கு புரியாத திட்டமா இருக்கு. ஏன்னா இவங்க பிடிச்சி கொண்டாந்து மகளிர் காவல் நிலையத்தில் விட்டுருவாங்களா? வழக்கு போடுறது அவங்க போடணுமா? புலன் விசாரணை பண்றதும் அவங்க பண்ணி தான் வழக்கு போடணும். இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கிருந்து பிடிச்சி கொண்டாந்து விட்டுருவாங்க. ரோட்ல கலாட்டா பண்ணா பிடிச்சி கொண்டாந்து விட்டுருவாங்க.
இவைய போய் விட்டா அங்கே என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் ஏற்கனவே இருந்த மாதிரி தான் மகளிர் காவல் நிலையம் இருக்கும். அது எப்படி இருக்குமோ அப்படிதான் வாங்கிட்டு விட்டுருவாங்க. நான் சொல்றது புகாரை வாங்கிட்டு விட்டுருவாங்க. புகாரை வாங்கிட்டு விட்டுருவாங்க. இப்படிதான் நடக்க போகுது. இதுல வந்து நீங்க சும்மா ரீல்ஸ் போட்டு ஒரு இடத்துலயும் ரோட்ல அங்க பிடிச்சோம் எல்லாம் ஒழுங்கா போங்க அப்படின்னு இதுக்கு ஒரு பிரிவா? நீங்க அந்த பிரிவை வந்து அந்த பிரிவே வந்து புலன் விசாரணை செய்யணும், அந்த பிரிவே வந்து வழக்கு போடணும், அதுக்கு எல்லா விதமான அதிகாரமும் கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆலந்தூரில் உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ள பூந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை தப்பு யாருன்னா தாவேக நிர்வாகி. அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தீங்களா அன்னை சரவணன் எம்எல்ஏ. ஆமாம், அவருக்கு வேண்டப்பட்ட 2 பேர் தான் அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதில் ஒன்று தாவேக நிர்வாகி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி பாலியல் ஏதோ ஒரு பண்ணிட்டாரு. இப்போ வந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து கைதாவில் வழக்கு போடல அவர் பேரில். அவங்க புகார் கொடுத்து 1 வாரம் ஆகி போச்சு. இது திமுக பரவாயில்லையே. ஆமாம், புகார் கொடுத்து 1 வாரம் இன்ன வரைக்கும் கைது வழக்கு இல்லை. ஆமாம், அப்புறம் சிங்கப்பெண் திட்டத்துக்கு என்ன மரியாதை? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அது ஏன் வந்து அவர் வந்து இப்போ அவர் மேலே போட முடியல? வேற ஏதாவது ஒரு நிர்வாகி எம்எல்ஏ தாவே கல்யாணம் கூட பரவாயில்ல டப்புன்னு போட்டலான்னு சொல்லி இப்போ ஆலந்தூர்லேயே என்னமோ ஒருத்தர் தாவே தானே பிடிச்சிட்டாங்க அவரை. ஆனால் இவரை ஏன் பிடிக்க முடியலன்னா இவர் பெரிய இடத்து சம்பந்தம். ஓ, பல விஷயங்கள் வெளியில் வர்றோம் இல்லை. அவர் வந்து அந்த 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர்னு லாட்ரி. இது வந்து அந்த கொங்கு பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 500 வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணுறாராம். அதில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வசூல். எல்லாமே வந்து கருப்பு பணம் வசூல். ஒரு நாளைக்கு 1 கோடி தான். ஓ, கம்மியா? கொங்கு பகுதியில் மட்டும். இன்னும் மற்ற பகுதியெல்லாம் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? இவரை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் ஏஜென்ட் இருக்காங்கன்னு தெரியாது. வாட்ஸ்அப்லேயே நடக்குது ஃபுல்லாக. வாட்ஸ்அப்பில் எதுவுமே வெளியே தெரியாது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருவாங்க. 10 ரூபா 10. நீங்கள் வந்து 10 ரூபா 10 ரூபா தான். 10 ரூபா போனா போதும். ஆனா எவ்வளவு பேர்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேர்கிட்ட இது மாதிரி வரும்போது ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த மாதிரி குழுக்கள் அது மாதிரி வரும்போது ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வந்து ஒரு இதுலயே வருது. அதுக்கு பேர் என்னமோ டியர் விஷன், டியர் பிரைம், டியர் விஸ்டம், டியர் டிலைட், இப்படி டியர்னு எல்லாமே நாகாலாந்து லாட்ரி. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நாகாலாந்து எங்க இருந்தா, அவன் பாகிஸ்தான் உள்ள இருக்குதா, அது வந்து பங்களாதேஷ் உள்ள இருக்குதா, இந்தியா உள்ள இருக்குதா, அதெல்லாம் கவலை இல்லை. 10 ரூபா கட்டினா எவ்வளோ வருமா அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம ஆட்கள் வேலை அது வாங்குவான். இதில் அவர் வந்து பெரிய ஆளா பல கோடிகள் சம்பாதிச்சு கொடுக்குறவர் முக்கியமான குடும்பத்துக்கு, இன்னைக்கு உள்ள முக்கியமான குடும்பத்துக்கு. அவர் எப்படிங்க கைது பண்ணுறது? அவரை கைது பண்ணால் இது மட்டுமா வெளியே வரும்? இந்த பெண் விஷயம் மட்டுமா வெளியே வரும்? மொத்த விஷயம் சேர்ந்து எதோ வெளியே வருமே. ஆமா, ரகசியம் வந்து பெண்ணு மட்டும் இல்ல, இன்னும் மத்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை இந்த நபர் மேற்கொண்டு ஏதாவது சப்ளை பண்ணிருக்கலாம். புரியுதுல, பல லிங்க் வந்தலாம். கடந்த முறை இந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது, ஞாபகம் இல்ல? கரெக்ட், ஆமாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு லேடி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் போலீஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு நெட்வொர்க் உயர் அதிகாரிகள் பேர் வரையும் சொல்லிட்டு இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி இதுல என்ன வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஆமா, ஏதாவது வந்து எங்கேயாவது போய் கடைசியில ஒரு பெண் விஷயத்துக்காக உள்ள போனா ஏங்க அதே தானே. அங்க ஞானசேகரன், இங்க அன்னை சரவணன், இவ்வளவுதான். 2 தான் வித்தியாசம் பேரு. அங்க வந்து யார் அந்த சார் கடைசி வரைக்கும் வரல. இங்க வந்து யார் அந்த சார்கள், சாரு மேடம் எல்லாரும் இருக்காங்க. இது அந்த குடும்பம். இது வெளியே இந்த சார் யாருன்னு வெளியே வராது. சரியா போச்சு, பஞ்சாயத்தை கழிச்சிருவோம். ஆமா, இதுதான் வந்து நல்லா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து என்ன புரியலன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் நம்ம வந்து நல்லா இருந்தது. நான் நிகழ்ச்சி பார்த்தேன், கலை நிகழ்ச்சி, அது சொல்லி முடிச்சிருவோம் நம்ம. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமா இருந்தது நிகழ்ச்சி. டான்ஸ் எல்லாம், இந்த மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. அதில் 2 பாட்டு பாடினாங்க. அவர் விஜய் படம், அவர் சாரு விஜய் சார் முதலமைச்சர் நடித்த என்ன ஆள போறான்டா தமிழன், அந்த பாட்டு எவ்வளோ பெரிய பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், அந்த நமக்கு தேசிய கீதம் மாதிரி அது. அப்புறம் சிங்கப்பெண்ணே, ஆமாம், அந்த பேரை வச்சுதானே அந்த இதுவே வந்துருக்குது. அந்த சிங்கப்பெண் என்னடா எது கேட்டாலும் ஆமான்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரலீங்களா? வரணும், கடைசியா சொல்றேன். நீங்க வந்து அந்த சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி இதை வந்து அது கட்சி நிகழ்ச்சியில நடத்தினா பரவாயில்ல, அரசு நிகழ்ச்சியில முதல்வரை வந்து குஷிப்படுத்துவதற்காக அவர் நடித்த அந்த பாட்டுல இருந்தவன்னா எனக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு.
உங்களுக்கு கவலை. ஆமாம், ம். தமிழ் தாய் வாழ்த்துலாம் பாடிட்டு இருந்தாங்க. அது வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பண்ணணுமா, பின்னால் பண்ணணுமா, நடுவில் பண்ணணுமா, அது கோர்ட்டுக்கு போகிறாங்க, விதிமுறை மத்திய அரசுன்றாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நான் தான் சொல்கிறேன்னா, ஐயா தமிழ் தாய் வாழ்த்து எப்போ பண்ணணுமோ பாடுங்க, தேசிய கீதம் எப்போ பண்ணணுமோ பாடுங்க, இதெல்லாம் ஒரு மரியாதையின் அடையாளம். இதில் போய் ஏன் வந்து அடிச்சுக்கிட்டு இது முன்னால் பின்னால், அது நம்மளுடைய ஒரு பொதுவான யதார்த்தம். இப்போ எனக்கு என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துட்டு முதல்வர் வந்து திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு முதல்வர் படத்துலேருந்து இது என்னமோ ஒரு படம், எவ்வளோ படம் அவருடைய படத்தில் பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஹிட்டான பாட்டெல்லாம் நிறைய இருக்கு. அது ஏதோ ஒரு பாட்டில் என்னத்த சொல்றேனுங்க, வடுமாங்க ஊறுதுங்கோ, வடுமாங்க ஊறுதுங்கோ, அது என்ன திருப்பாச்சி படமோ என்னமோ. அப்புறம் உடனே பதிலுக்கு ஹீரோ வந்து வடுமாங்க ஊறட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. இதை வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதில வச்சுட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா இப்போ காவல்துறை வந்து இப்போ அடுத்த ஒரு அரசு நிகழ்ச்சி சினிமா பாட்டு தான் போடுறாங்க இல்லையா, அரசு இப்போ காவல்துறை நடத்திருக்கு, இந்த 2 பாட்டு போட்டாங்க. அடுத்து வேற ஒரு துறை வருது. காவல்துறையில எப்படி பேர் நல்ல பேர் வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா அவர் நடிச்ச படத்துல. அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டு போடுறாங்களா இல்ல ஒரு கால் 2 பேர் இதே மாதிரி டூப் மாதிரி போட்டு டான்ஸ் ஆட விடுவாங்களான்னு தெரியல. டூயட் திரிஷாவை கூட வச்சுக்கிட்டு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு அதான ஒரு பாட்டு ஒண்ணு வருமே, இல்லீங்களா, நினைக்கிறேன். அர்ஜுனன் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு ஜீப் திரிஷாவை கூட பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க அந்த பாட்டு கூட வரலான்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி எவ்வளவு பாட்டு இருக்கு. இதெல்லாம் இனிமேல் ஒன்னொன்னா ஒரு அரசு விழாலையும் இது வந்து பாடப்படலாம். மக்களுக்கு இன்னும் வந்து ஒரு கலகலப்பு உண்டாக்குவதற்காக இது வந்து நடக்கலாம். ஆமா 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 ஆமான்னு சொல்லிட்டே வந்தேனே, கேட்கவே இல்லைங்களா? ஆமா, நீங்க என்னன்னு சொல்லவே இல்லையே. ஆமா ஆமான்னு நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் உங்களை குறிப்பிட்ட வகையில உங்களை நாங்க கவனிப்போம். முக்கியமான செய்திலாம் ஒரு கிளிப்பு தான் வருவேன், ஜஸ்ட் அப்படி வந்துட்டு போயிடும். ஒருத்தர் இப்ப முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்லாம் போட்ட மாதிரி இருக்கணும். அது என்ன சொல்றது, வடிவேலு சொல்லுவான்ல, வரும் ஆனா வராது. டீ குடிச்சிட்டு வச்ச மாதிரி ஒரு டீ வேணும். சரி, அந்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கணும் செய்தி, போடாத மாதிரியும் இருக்கணும். ஒரு கிளிப் வந்து அதோட போயிடும். என்ன இவ்வளவு பெரிய விஷயம் பார்க்கலையா நீங்க, அது கிளிப் செய்தி உள்ள வந்துட்டு போயிடுச்சு அதோட அப்படின்னு நிறுத்திக்கணும். சரி, அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா போயிட்டு இருக்கிறோம். அதனால நானும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீங்களும் அப்படி மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் போய் எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசி நிற்காதீங்க. ஆமா 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 ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி மாறி அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் நான் வேற பேர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த காசுக்காகவோ இல்லை வேற பதவிக்காகவோ இல்லை பலனுக்காகவோ மாறி, அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சென்னை மொழியில பார்த்தா மாறிதான், கேப் மாறி சோமாரின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி மாறி எதுவும் இல்லை. நம்ம அந்த மாதிரி மாற்றம் நமக்கு தேவையில்லை. நம்ம இது அல்ல மாற்றம். நாம வந்து நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே, நல்லது செய்தால் பாராட்டுவோம், அல்லது செய்தால் விமர்சனம் செய்வோம். இதுதான் நம்ம வந்து சொல்றது. இப்போ கூட நம்ம வந்து அங்க போய் போட்டு வந்தபோது முதல்வர் வந்து ஒரு சொல்றாங்க, கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை அது வந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. மதுரை எய்ம்ஸ் என்னாச்சு, வந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசல. இல்லை என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஒரு பத்திரிகை செய்தி அதில் வந்து தென் மாவட்டங்களுக்காக, அதாவது மதுரை அந்த பக்கம் தானே தென் மாவட்டம், அதில் அவ்வளவாக வந்து இது இப்போ ஆளுங்கட்சியான தாவேகா வந்து வெற்றி பெறல. நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல இருந்து வெற்றியே பெறல அவங்க. அதில் தென் மாவட்டங்கள்லயும் அடக்கம் அது. ஆனாலும் தென் மாவட்டங்களுக்கு எந்தவித ஒரு பலனும் ஒரு திட்டங்களும் வந்து அவர் கேட்கல. வேண்டுமென்றே கோவைக்காக எய்ம்ஸ் கேட்கிறாரு. மதுரை எய்ம்ஸ் சீக்கிரம் கம்ப்ளீட், மதுரையில் நடந்துகிட்டு இருக்கு, அது சீக்கிரமா முழுசா ஆரம்பிங்க, முழுமையாக ஆரம்பிங்கன்னு கூட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு வந்து என்ன வந்து சொல்றாங்கன்னா, அது யாரோ காதல் வரும்போது இப்போ காதல் விழுந்தது யாரோ பேசிட்டு வந்தாங்க. இந்த வங்கதேசத்துல, அதாவது வங்கதேசத்துலேருந்து ரோஹிங்யா, அப்புறம் அந்த மியான்மர்ல இருந்து எல்லை தாண்டி உள்ள வந்து புதிய பாஜக அரசு அங்க வந்த உடனே அந்த அம்மா ஓடி காணோம். யாரு, இந்த மம்தா பானர்ஜி வந்து ஏதோ காங்கிரஸ்ல போய் காங்கிரஸோட இருந்து என் கட்சியை இணைக்கிறேன்னு கேட்டாங்களாம். பாருங்க அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு காலத்துல எப்படி உள்ள போய் இடி
சீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆவணங்கள்லாம் வந்து தூக்கிட்டு வந்துச்சு, போலீஸ் தூக்கிட்டு போய் இப்போ ஒரு சில மாசங்களுக்கு முன்னால. இப்போ போய் சோனியா காந்தி கிட்டேயும் ராகுல் காந்தி கிட்டேயும் போய் காங்கிரஸை உங்ககிட்டயே போட்டுறேன், எனக்கு ஒரு ஏதாவது ஒரு 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 ஏதோ ஒரு பதவி கொடுங்க, அவங்க சொந்தக்காரர் அபிஷேக் பானர்ஜி அந்த பையனுக்கு வாரிசு, அவனுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருங்க, கட்சியே உங்க கூட மெர்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது காங்கிரஸ் வந்து இந்த அம்மா உள்ள விட்டோம்னா நம்மளை காலி பண்ணிடுறது, நம்மளை வெளியே அனுப்பிச்சிடும், நம்ம இவ்வளவு அதான அரசியல், அதான அந்த பிரச்சனையில தானே வெளியில வந்தாங்க, அதுலதான் வெளியில வந்தாங்க, முக்கியத்துவமான இடம் வருதுன்னு வெளியில வந்தாங்க. இங்க மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிச்ச மாதிரி அந்த அம்மா அங்க வந்து பிரிச்சாங்க, தனி காங்கிரஸ்ல இருந்தா வெளியில வந்தாங்க. அதனாலதான் திரிணாமுல் காங்கிரஸ் பேர் வச்சுட்டு மறுபடியும் இந்த மூட்டை பூச்சியை உள்ள விட்டோம்னா அது வந்து வம்புன்னு சொல்லி நம்ம கூட்டணி கீட்டணின்னு ஒன்னா வச்சுக்கலாமே தவிர சரிப்பட்டு வராது. அது வேற. இப்ப அந்த பாஜக ரோஹிங்கியா எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் தினம் 10,000 பேர் 15,000 பேர் அந்த பார்டர் வழியா திருப்பி வெளியே திருப்பி வங்கதேசத்துக்குள்ள போறான். அங்கிருந்து மியான்மர் போறோம்னா எங்க போறோம்னா மொத்தம் இந்தியா விட்டு வெளியேறான் பயந்துகிட்டு, நடவடிக்கை பயந்துகிட்டு. இதுல இப்ப சட்டவிரோத குடியேற்றம், சட்டவிரோத வந்தவர்கள் அவர்களில் சில பேர் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற இடத்துல இப்போ திருப்பூருக்கு வந்தா, திருப்பூர் இந்த கொங்கு மாவட்டத்துக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைக்கும், எல்லாம் நார்த் இந்தியன் நினைச்சுப்பாங்க எல்லாரும். வராமா நீங்க பார்த்தோன்னே எங்க நான் ஒரிசால இருந்து வரேன், பெங்கால்ல இருந்து வரேன், நீங்க என்ன கேட்க, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, கேட்க ஒன்றும் தெரியாது, நமக்கு கேட்க தெரியாது. ஆதார் அட்டை ஒரு அமௌண்ட் கொடுத்தா, ஆமா அது ஆதார் அதுக்குன்னு புரோக்கர் இருக்கான், கொடுத்து வாங்கி கொடுத்துட்றான். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கேரளால வந்து எங்கிட்ட ஒருத்தர் காலையில வரும்போது பேசிட்டு வந்தாரு, ஒரு நண்பர் ஒருத்தர். அவர் என்கிட்ட கேட்டாரு, ஏங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஏற்கனவே சில இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த திருப்பூர் பக்கத்துலலாம் இந்த சட்டவிரோத குடியேறிகள்லாம் இருக்காங்கன்னு. இன்னும் இந்த ரோஹிங்கியாக்கள் வந்து பங்களாதேஷுக்கு அங்க விரட்டி விட ஃபுல்லா அங்க போகாம ஒரு பகுதி இங்க வேற வருதான், தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. அப்போ இன்னும் தமிழ்நாட்டுல பிரச்சனை வந்து அதிகமாயிடுமே, இவங்கெல்லாம் வந்து நம்ம இது எப்படி இந்த தாவேக அரசு கையாளும், தமிழ்நாடு அரசு உள்ள அரசு அதான் எப்படி கையாளும். நானே ஏதோ யோசனையில் இருக்கிறேன், ஏதோ வங்கதேசத்துல இருந்து வந்துட்டான், மியான்மர்ல இருந்து வந்துட்டான், அவன் தமிழ்நாட்டு உள்ள வரான், இது எப்படி விரட்டுதுன்னு கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்க விட்டு என்கிட்ட வந்து நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், எப்பா ஆந்திரால இருந்து வந்த கொள்ளையர்களே நம்மளால அடிச்சு விரட்ட முடியல எவ்வளவு வருஷத்துல. ஆந்திரால இருந்து வந்த கொள்ளையர்களை அது நம்ம ஒரு 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 இது தப்பா சொல்ற மாதிரி அர்த்தமாயிடும்ல, உங்களுக்கு அது தெரியாதா? அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன சொன்னாங்க, இந்த வங்கி கொள்ளை மோமுடி கொள்ளையெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன இப்ப குற்றம் குறைஞ்சிருக்கு, அவங்க வந்து சொல்றாங்க. திமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் குற்றங்கள்லாம் குறைஞ்சு போச்சு, லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, இந்த கொள்ளையர்கள்லாம் பயந்துகிட்டு இந்த ஆட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்குதுன்னு ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க சொன்னாங்க. இருக்கு பாருங்க, நீங்க அத சொல்றீங்க, நீங்க அதைத்தாங்க நான் சொல்றேன். ஆந்திரால இருந்து கொள்ளையர்கள் வந்தாங்கன்னா நீங்க உடனே வந்து அதுவா இதுவான்னு எங்கேயாவது மனசை அலபாய அலைப்பாயிரம் மனசா இல்ல. நான் வந்து சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம ஆந்திராக்காரர்களை பத்தியே பேசல, இந்த கொள்ளையர்கள் பேசும் நமது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் பேசல, அது இல்ல பிரச்சனை. கொள்ளை கூட்டத்தை சொல்ல, கொள்ளை கூட்டத்தை ஆந்திரால இருந்து வந்து ஆந்திரால இருந்து வந்த கொள்ள கூட்டத்தையே நம்மளால விரட்ட முடியல. இன்னும் ரோஹிங்கியா பங்களாதேஷ்ல இருந்து வந்ததை நம்ம எங்க கண்டுபிடிச்சு நம்ம எங்க விரட்ட முடியும்னு சொல்ல வரீங்க. ஏன்னா அவன் எல்லாருமே நம்ம வந்து அவனை பார்த்தோம்னா வட மாநிலம் எங்கன்னு கேட்டா ஒரிசா, பெங்கால், பீகார்னு ஏதோ சொல்லுவாங்க, காடும் காட்டுவாங்க. அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, இது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி வண்டியில இருந்து இறங்கி ராவணாக்கு உள்ள வரும்போது அவர் வண்டியில வந்தாரு. அவர் அப்புறம் அவரை சொல்லிட்டேன், அது முடிச்சு விட்டேன். இதுதான் நம்ம சொல்லி வந்திருக்கோம். நிறைய தகவல், நிறைய பஞ்சாயத்து வந்திருக்குது. குறிப்பா நீங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, திருச்சி அந்த கிழக்குங்களா, திருச்சி கிழக்கு தொகுதியில இல்ல நம்ம அது ஒரு கால் நான் சொல்ற மாதிரியே அந்த வேட்பாளர்கள் வந்தா நம்ம வந்து விட்டா நம்ம 2 பேரும் அங்க போய் உட்காந்துக்கணும், வேடிக்கை பார்க்கணும் படத்தை. இது அதான் வேட்பாளர் பரப்புரை படத்தை இல்லைங்க, நீங்க வேறங்க. நீங்க நாங்க வந்து பரப்புரைய எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், அதானே? ஆமா, அது வந்து ஒரு தலையாய கடமையா நினைச்சிட்டு இந்த பஞ்சாயத்தை முடிப்போம். ஆமா, அடுத்த பஞ்சாயத்துல அது என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம். சரிங்க, நன்றிங்க, வணக்கம். சரிங்க ஐயா.